மாப்ள அவர்தான் எடுக்கலன்னு சொல்றாருல மாப்ள. அவர் அந்த மாதிரி ஆளல மாப்ள. என் பெரியப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் எடுக்கவே மாட்டாரு மாப்ள. அவர் எடுக்கலனா அப்புறம் எப்படி இந்த வீட்ல மோதிரம் காணாம போச்சு? நீங்க யாராவது எடுத்தீங்களா? சொல்லுங்க. என்ன மாப்ள? இல்ல அது வெளியே இருந்து வந்த ஒரே ஆள் இவருதான். இவருதான் நான் பாக்கும்போது அவசர அவசரமா வெளியே போயிட்டு இருந்தாரு. நம்ம கிட்ட எடுக்கவே இல்லைன்னு சாதிச்சுட்டு இருக்காரு. இத பாருங்க, நீங்களா பேசி வாங்கி கொடுத்துருங்க. இல்லனா உங்களுக்கு தான் அசிங்கம். ஐயோ மாப்பிள என்ன பேசுறீங்க? எல்லாம் என்ன சொல்லணும்? மறுவீடுன்னு வந்தேன் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். என்னாச்சு? எல்லாம் என் தலையெழுத்து. மறு வீட்டுக்கு வந்த இடத்துல வாசல்ல நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனை? அண்ணி, இந்த ஆளு என் மோதிரத்தை எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. சத்தியமா இல்ல அம்மா தாயே, நான் ராகத்தியோட பெரியப்பாமா. சத்தியமா அந்த மோதிரத்தை நான் எடுக்கலப்பா. மறு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையோட மோதிரத்தை நான் எப்படிமா எடுப்பேன்? சொன்ன மாப்பிள்ளை நம்ப மாட்டேன்டாருமா. யோ. செய்யறதையும் செஞ்சுட்டு என்ன குறை சொல்லிட்டு இருக்கியா? இனியன், நீங்க அந்த மோதிரத்தை கழட்டி எங்க வச்சீங்க? நல்லா தேடி பாத்தீங்களா? தேடி பார்த்தாச்சு, கிடைக்கல. ஐயோ, மோதிரத்தை எங்க கழட்டி வச்சீங்க சொல்லுங்க. பெட்ரூம்ல தான். நீ பெட்ரூமா? சரி, எதுக்கும் நான் போய் ஒரு தடவை தேடி பாக்குறேன். ஐயோ அண்ணி, நான் பார்த்தாச்சு. போய் நல்லா எல்லாம் பார்த்தாச்சு, கிடைக்காது. மாப்பிள்ள கழுத்துல துண்ட போட்டு கண்டபடி திட்டி ஒரே பாக்குற மாதிரி என்னை இழுத்துட்டு வந்தீங்களே, அந்த நிமிஷமே நான் செத்துட்டு மாப்பிள்ள செத்துட்டேன். கபிலா, இளங்க, உங்க அப்பா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமாடா? பெரியப்பா மாமா, வயசுல பெரியவரு, அவர்தான் எடுக்கலன்னு சொல்றாருல்ல, அவர் விடுங்க போட்டு மாமா. இங்க பாருடா, நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஒதுங்கி போயிரு. யோ, மரியாதையா மோதிரத்தை கொடுக்க போறியா இல்லையா? மாப்பிள்ள எடுக்காத மோதிரத்தை குடு குடுனா எப்படி மாப்பிள்ள எடுத்திருக்க? அங்க இருக்கா? இந்த மோதிரத்தை கொண்டு போய் கொடுத்தா பிரச்சனை இதோட முடிஞ்சிரும். இதனால நமக்கு என்ன லாபம்? இந்த மோதிரத்தை வச்சு பிரச்சனையை பெருசாக்கணும். ராசாத்தையும் அவ குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தணும். ஏன், நம்ம யோகத்துக்கு இந்த பிரச்சனையிலேயே இனியனும் ராசாத்தையும் பிரியலாம். கண்மணி, உன் வேலையை ஆரம்பி. எல்லாரும் பாக்குறாங்க. தெரியாது, வாயை மூடிட்டு இரு. மாப்ள, எல்லாரும் பாக்குறாங்க மாப்ள. முதல்ல எனக்கு உள்ள தெரியாது, எனக்கு மோதிரம் வேணும். யோ, நீ தர போறியா இல்லையா? எதா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம் மாப்ள. நீ சொல்லுவாங்க. மங்கை, மங்கை, என்னக்கா? எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. சூடா ஒரு காஃபி போட்டு தாயே. சரிக்கா. ஹலோ, சொல்லுங்க நீ. சின்ன அத்தை கிட்ட போன் கொடு. இதோ கொடுக்குறேன்.
அண்ணி ஹலோ அத்தை, சின்னத்த, நான் கண்மணி பேசுறேன். சொல்லுமா. அத்தை, இனியன் கிட்ட ராசாத்தி வீட்ல ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உடனே கிளம்பி வாங்க. என்னம்மா சொல்ற? என்ன பிரச்சனை? அத்தை, இனியனோட மோதிரம் ராசாத்தி வீட்ல காணாம போயிடுச்சாம். ராசாத்தியோட பெரியப்பா தான் அதை எடுத்திருக்காருன்னு இனியன் சந்தேகப்பட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ராசாத்தி குடும்பமும் அவரோட பெரியப்பாக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம இனியன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்ற? இனி அவங்க வீட்டு மாப்பிள்ள இருந்துமா அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க? ஆமா அத்தை, அவங்க நம்ம இனியனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம அவங்க பெரியப்பாக்கு சப்போர்ட் பண்ணி இனியன் கிட்ட சண்டைக்கு வராங்க. அத்தை, இந்த பிரச்சனை பெருசாகி அடிதடி வரைக்கும் போறதுக்குள்ள நீங்க உடனே கிளம்பி வாங்க அத்தை. சரி, நான் உடனே கிளம்பி வரேன். நீ இனி எனக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. நீங்க சீக்கிரமா வாங்க. வந்துடுறேன். என்னாச்சு மங்கை? கண்மணி தாக்கா போன் பண்ணா. அங்க இனிய மோதிரத்தை கழட்டி வச்சிருந்தப்போ அது காணாம போயிடுச்சாம். அது பிரச்சனையாயி ராசாத்தி வீட்டு ஆளுங்களுக்கும் இனியனுக்கும் வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கான். பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள என்ன கிளம்பி வர சொன்னான். மரியாதை தெரியாத இடத்துல பொண்ணு எடுத்தா இப்படிதான் தகுதி தராதரம் தெரியாம நடந்துக்குவாங்க. ஒன்ன சொல்லி என்ன பண்றது? நீயும் அப்படி வந்தவ தானே? ஓ மருமக பின்ன எப்படி இருப்பா? பாவம், இனி அந்த மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். ஓ, அவனை கையோட கூட்டிட்டு வா. சரிக்கா. ஏ குண்டச்சி, உனக்கு மறு வீடு கேக்குதா? இனிமே உனக்கு ஒரே வீடுதான், அது உங்க அம்மா வீடுதான். கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். இது பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. ஒருவேளை மோதிரத்தை எடுத்திருந்தீங்கன்னா கொடுத்துருங்க. பொண்ணு என்னமா கடைசியா நீயும் என்ன பார்த்து சந்தேகப்பட்டுட்டு இல்ல நான் தான் திருடுன்னு முடிவே பண்ணிட்டியா? பெரியப்பா, சூழ்நிலை அந்த மாதிரி. மாப்பிள்ளையோட மோதிரத்துக்கு என்னதான் வழி? வெளியில இருந்து வந்த ஒரே ஆள் நீங்க தான். நீங்களும் எடுக்கலன்னு சாதிச்சா கிளம்பு. என்ன நீ எப்படி அப்ப பேச? மோதிரம் இங்க தான் போச்சு. என்ன எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? எனக்கு இப்ப மோதிரம் வந்தாகணும், இல்லனா நடக்கிறதே வேற. மாப்ள, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. மாப்ள, உங்களை கையெடுத்து கொண்டு கேக்குறேன். வெளியே எல்லாரும் பாக்குறாங்க. முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. பெரியப்பா, நீங்களும் வாங்க. இல்லடா வாங்க சொல்றேன். ப்ளீஸ் வாங்க பெரியப்பா. போங்க. இப்போ வெடிக்கும் பாரு சரவெடி. அத்தை, வாங்க அத்தை. வாங்க சம்பந்தி. அந்த வார்த்தை சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? மறு வீட்டுக்கு வந்த மாப்பிளைய நிக்க வச்சு பிரச்சனை பண்றதா உங்க குடும்ப லட்சணமா? நாங்க யாரும் பிரச்சனை பண்ணல. மாமா தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஏய், நீ வாய மூடு. தகுதி தராதரம் தெரியாம பேசுற. அதான் வீட்ல பெரியவங்க இருக்காங்கல்ல. ஏ கபிலா, வாயை மூடிட்டு இருடா. இனியா, இவங்க கிட்ட எதுக்குடா சரிக்கு சமமா நின்னு சண்டை போட்டுட்டு இருக்க? இல்லம்மா, ராசியான மோதிரம் நீ எனக்கு ஆசையா போட்டது. அதை இந்த ஆளு எடுத்து வச்சுட்டு தரமாட்டேங்கிறாருமா. இத பாருங்க, உங்களுக்கு காசு வேணா கொடுத்துடுறேன். தயவு செஞ்சு பையனோட மோதிரத்தை திருப்பி கொடுத்துருங்க. அம்மா சத்தியமா சொல்றேமா, அந்த மோதிரத்தை நான் எடுக்கலமா. ஆமாங்க, அவர் பொய் சொல்ல மாட்டாரு. அப்போ என் பையன் பொய் சொல்றானா? இல்ல அத்தை, அம்மா அந்த அர்த்தத்துல சொல்லல. ஏய், நீ பேசாத. உன்னாலதான் இவ்ளோ பிரச்சனையுமே. எந்த நேரத்துல நீ என் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சியோ அன்னைக்கு ஆரம்பிச்சதுடி.
என் பையனோட ஆசை நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்துட்டு இப்ப அவனை அசிங்கப்படுத்துறியா? உனக்கு வெக்கமா இல்ல? ஐயோ பாவம்னு இறக்கப்பட்டு இந்த வீட்ல வந்து பொண்ணு எடுத்தோம் பாரு, எங்க புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். அத்தை ரொம்ப ஓவரா பேசாதீங்க. நாங்க ஒண்ணு உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னு எங்க அக்காவை கட்டிக்க உங்கன்னு கேட்கல. பாரி ஐயா தான் எங்க அக்காவை பொண்ணு கேட்டாரு. இங்க பாருடா, எங்க அம்மா முன்னாடி கை நீட்டி மரியாதை இல்லாம பேசின எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். அதேதான் எங்களுக்கும். எங்க குடும்பத்தை நீங்க எப்படி வேணாலும் பேசலாம், நாங்க மட்டும் பொறுத்துட்டு இருக்கணுமா? டேய் கபிலா, சும்மா இருடா. நீ வேற பேசி பிரச்சனையை பெருசாக்கிடாத. அக்கா, சும்மா இருக்கா. இவங்க எல்லாம் இப்படித்தான், விட்டா ஓவரா பேசிட்டே போவாங்க. நம்ம தாழ்ந்து போயிட்டே இருந்தா ஏறி மிஸ்ட் போயிட்டே இருப்பாங்க. கபிலா, ஏமா சின்ன பையனை பேச வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? ஐயோ, புள்ளை இப்படி மட்டும் மரியாதை தெரியாம வளர்த்து வச்சிருக்கீங்க. டேய் கபிலா, மானத்தை வாங்காதடா, கொஞ்சம் அமைதியா இரு. நீ பேசாம இருமா. யாரு எங்க அம்மா வளர்க்க தெரியாம வளர்த்திருக்காங்களா? நீங்க தான் வளர்க்க தெரியாம வளர்த்திருக்கீங்க. எங்க பெரியப்பா வயசுல பெரியவங்க கூட பார்க்காம கொஞ்சம் கூட மரியாதைங்கிறதே இல்லாம கழுத்துல துண்டை போட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த அளவுக்கு கேவலம் ஆயிடுச்சு எங்க குடும்பம். ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன சும்மா இருக்க மாட்டேன். மூஞ்சி மகர எல்லாம் பேத்துருவேன். அடிச்சு அடி வாங்குறதுக்கு நான் என்ன சொம்பையா? என்ன பெரிய வீரன்? அடிங்க அடிங்க. இல்லையா? கடைசியா என் புள்ள மேலேயே கை வச்சிட்டீங்கல்ல. போதுண்டா சாமி, உங்க வீட்ல பொண்ணு எடுத்ததுக்கு நீங்க கொடுத்த மரியாதை. டேய் வாடா போலாம். தெரியாம தப்பு நடந்து போச்சு அத்தை. நான் வேற உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். ஏய், எங்க அம்மா காலத்தோட கூட உனக்கு அருகது இல்ல. போடி. ஏய், உனக்கும் எனக்குள்ள உறவு இத்தோட முடிஞ்சு போச்சு. நீ உன்னையும் உன் குடும்பத்தையும் என் வீட்டு பக்கம் பார்த்த கொன்றுவேன். இங்கே கிடந்து சாவடி. வாடா. மங்க சித்தப்பா, அது சித்தி. சித்தி எங்க? உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு வரீங்களா இல்ல யதார்த்தமா வரீங்களா? மரகதா, என்ன விஷயம்? நான் சொல்றேன்பா. ராசாத்தி வீட்ல உள்ளவங்க இனியனை கிட்ட பிரச்சனை பண்றாங்கன்னு சித்திக்கு போன் வந்துச்சு. பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு மங்கை சித்தி உடனே கிளம்பி போயிருக்காங்கப்பா. என்ன பிரச்சனை? விவரம் ஏதாவது தெரியுமா? ஒன்னும் விவரம் சொல்லாம கிளம்பி போயிட்டா. எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. எதுக்கு இந்த மங்க இப்படி பண்றா? என்ன பிரச்சனை தெரியலையே. நான் போய் என்ன ஏதுன்னு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லப்பா பாரி, அவசரப்படாத. பொறுமையா இரு, மங்கை வரட்டும். என்னங்க நீங்க? பொறுமையா இருக்க வேண்டிய மங்கை அவசரப்பட்டு போயிட்டா. இவரை ஏன் நீங்க தடுக்கிறீங்க? முதல்ல போய் பார்த்துட்டு வரட்டும். அண்ணா, அண்ணி சொல்றத கரெக்ட். வாங்க போய் என்ன ஏதுன்னு பார்த்து வந்துடலாம்.
பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏதாவது பிரச்சனை எனக்கு போன் பண்ண வேண்டியானே. அதை விட்டு ஓய்ஸத்துக்கு எதுக்கு அங்க தனியா போன? ஏங்க போன் வந்த உடனே பதறி போய் உடனே போனதுக்கே இந்த நிலைமை. உங்ககிட்ட சொல்லி எல்லாரும் போறதுக்குள்ள உங்க புள்ளைய அடிச்சே கொண்டு இருப்பாங்க. என்ன சொல்ற மங்கை? புள்ள மேல கை வச்சிட்டாங்களா? என்னம்மா சொல்ற? ராசாத்தி வீட்லயே அப்படி நடந்துச்சு? சித்தி அவங்களை சும்மாவா விட்டு வந்தீங்க? யாரும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. முதல்ல என்ன நடந்துச்சு, எப்படி பிரச்சனை ஆச்சுன்னு நீ சொல்ற. அப்பா அது வந்து முகம் கழுவுறதுக்கு வேண்டி மோதிரத்தை கழட்டி வச்சிருந்தேன். கழுவி முடிச்சு வந்து பார்த்தா மோதிரத்தை காணோம். அப்ப ராசாத்தி பெரியப்பா மாரியப்பன் தான் இருந்தாரு. அவர்கிட்ட சந்தேகப்பட்டு கேட்டேன். அதனாலதான் இந்த பிரச்சனையாச்சு. அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது தான் அம்மா வந்தாங்க. ஆமாங்க, அப்பதான் எனக்கு கண்மணி போன் பண்ணி விஷயத்த சொன்னா. அத்த இனியன் கிட்ட ராசாத்தி வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, உடனே கிளம்பி வாங்க, அடிதடியாக போகுதுன்னா. அதாங்க பதறி போய் போனேன். அங்க போயும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. என் புள்ளைய அடிச்சிட்டாங்க. என்ன மங்க சொல்ற? யார் அடிச்சது? எல்லாம் நீங்க பார்த்து என் புள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, அந்த பாழா போன குடும்பத்தை ஆளுங்கதான். மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம மட்டு மரியாதை இல்லாம பேசி தேவையில்லாம மேல கை வச்சுட்டாங்க. எல்லாம் உங்களால வந்துச்சு. யாருக்கோ வாழ்க்கை கொடுக்கறேன்னு சொல்லி ஏன் புள்ள வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்க. இல்ல, இது ஏதோ தெரியாம நடந்திருக்கணும். ராசாத்தி குடும்பம் அப்படிப்பட்டவங்க இல்ல. ஏங்க நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க அவளுக்கும் அவங்க வீட்டுக்காரங்களுக்கும் சப்போர்ட் பண்றீங்களா? நானும் என் பிள்ளையும் எப்படி போனாலும் உங்களுக்கு கவலை இல்ல, அப்படிதானே? நாங்க கிளம்புறோம். வர போல. மங்கை என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? பேசாம இரு. இது என்ன புது பழக்கம்? புருஷனை எதிர்த்து பேசுறது? மரகதா சும்மாரு. இனி என்ன அடிச்ச ஆத்திரத்துல அவ பேசிட்டு இருக்கா. பாரு, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய கை நீட்டி அடிக்கிறது ரொம்ப தப்பு. இத நீ கேக்குறியா இல்ல நான் கேட்கவா? வீட்டு பெரியவங்க ஏதாவது சொன்னா கூட பரவாயில்ல. சின்ன பையன் கபிலன் அவெல்லாம் என் புள்ளைய அடிக்கிறதுக்கு துள்ளிக்கிட்டு வரான். இந்த அவமானம் எல்லாம் எங்களுக்கு தேவையா? எல்லாம் உங்க இறக்கத்தால வந்த வேண. ஐயோ பாவன்னு பார்த்தா அவங்க நம்மளையே சீண்டி பாக்குறாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணுங்க. ஆமா பாரு, இது நல்லா இல்ல. தானம் கொடுத்த மாட்ட பல்ல பிடிச்சு பதம் பார்த்தானா அந்த கடையால இருக்கு. இதை விடக்கூடாது. வா, ரெண்டுல ஒண்ண பாத்துருவோம். தெரியாம நடந்துருச்சு மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள வேண்டி கிடக்கு? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி எங்க வீட்டு படி ஏறி வந்து நிக்கிறீங்க. வெக்கமால உங்களுக்கு? முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. டேய், என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு வேண்டி கிடக்குதா? வெளியே போங்க. இனியா உங்க குடும்பத்து மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். இப்படி என் குடும்பத்துக்கு முன்னாடி தலகுனி வச்சிட்டீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? பாரு, என்ன இவங்க கிட்ட தன்மையா பேசிட்டு இருக்கிற? இங்க பாருங்க, எங்க பிள்ளைய கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு எங்க இருந்து வந்துச்சு தைரியம் உங்களுக்கு? யார் அவன் மேல கைய வச்சது? சொல்லு, அவன் கைய முறிச்சிரு. சம்மந்தி, அவர் எங்க வீட்டு மாப்பிள்ள. அவரை நாங்க மரியாதை குறைவா நடத்துவோமா? இதெல்லாம் நல்ல வக்கனையா பேசுங்க.
மோதிரம் காணாம போனதுல மாப்பிள்ள கொஞ்சம் அவசரப்பட்டு பெரியவர் மாரியப்பன் கழுத்துல துண்ட போட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு. அதுல ஏற்பட்ட வாக்குவாதத்துல தெரியாம ஏதோ கைப்பற்றுச்சு. டேய், மோதிரம் போனா போயிட்டு போகுது. நீ ஏன்டா தேவையில்லாம பெரிய மனுஷன் மேல துண்ட போட்டு இழுத்து அசிங்கப்படுத்திருக்க? உன்னாலதான் பிரச்சனையே ஆரம்பமாயிருக்கு. ஐயா, அதுக்கு ஈடா இன்னொரு புது மோதிரம் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம்.